நாடக சபா நாராயணன் எல் நாராயணன் ஆசிரியர் அப்பா மாமாட்டேன். நான் எதுவும் போட்டதில்லை. என் கடை வேறு ஓட்டு ஓட்டு போக போகிறேன். அவ்வளோதான். நானே சொல்ற மாதிரி இருந்தான் கொடுத்தலானே அவன் வாதிரமா பண்ணா அதுதான் நாளுக்கு 100 கொடுத்தலாம் தான் அதுதான் சொல்ற மாதிரி அவன் எவ்வளவு அதுதான் கம்மன் சொல்லதான் எடுத்தான். சரி அவன் பேரை சொல்லி 5 பேர் சொல்லி பண்ணிடலான்னு பார்த்தேன். என் தாத்தா எங்கள் அப்பா தாத்தா எங்கள் பாட்டு தாத்தா 5 பேரை சொல்லிடலான்னு பார்த்தேன். அப்போ வாது இந்த மாதிரி சொன்னா இதா சூப்பனாங்க என்ன பயமாங்க 7 வயசு 6 வயசு போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம 5 வயசு படி 20 வயசு தான் இருக்கு நமக்கு எழுத மாறான் 7 வயசு இருக்காங்க.
ஜடபுல பார்த்தா பின்னாடி ஜடபுல தைப்பூசம் லீவுப்பா தைப்பூசம் குடியாசம் வெள்ளி சனி ஞாயிறு தைப்பூசம் குடியரசு விழா சாட்டர்டே சண்டே சரி நான் பேசலாம்ப்பா டைம் 6:48ப்பா 2 மணி சித்தப்பா சொல்லுப்பா மணலூர்பேட்டை பக்கத்துல கேசித்தாங்கள் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே பையன் ஒரே ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்தான் ஆமா அப்படியே உரிய ரசத்துல போடணும் ஏய் சொல்லுவாங்கடா ஒரே ஒரு புள்ள கருவேப்பிலை கொத்தான் அரமணி சொல்லுவாங்களா என்ன பண்ணாங்க எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ள ஒரு பிறந்துட்டா நான் பிறந்து வளர்ந்து வயசுக்கு வந்தேன் கல்யாணம் பண்ற வயசுக்கு வந்தேன் வாலிப வயசுக்கு வந்து சொல்லு ஆமா சொல்லு எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க நம்ம புள்ள வயசுக்கு வந்துட்டான் ஏதோ நம்ம புள்ள நம்ம பெத்த புள்ள இன்னைக்கு வாலிப வயசு வந்துட்டோம் கல்யாணம் பண்ற பருத்து வந்துட்டான் ஏதோ இன்னைக்கு நம்ம மூச்சு இருக்கும் போதே அவனுக்கு எருக்கு மேல முருகு மேல போடணும் அப்படியே பாடு கடித்தின் போய் எந்த தாய் தோப்பனும் நம்ம மூச்சு இருக்கும் போதே மஞ்சா அரிசி அள்ளி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் நினைப்பாங்க எருக்கு மேல முருகு மேல போடுவாங்க ஏதோ ஒரு மாலை போடணும் நீ கல்யாணம் பண்ணிடணும் எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க புள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் ஏன்னா எங்க வீட்டுல நான் ஒரே பையன் எக்கச்சக்கமான பணம் சொத்து இருக்குது அப்ப என்ன பண்ணாங்க உண்மையாலதான் வச்சுங்க அது வச்சிருப்பியோ குடிச்சு நான் அப்படி பண்ணி விடுறேன் சரி எம்மா சொத்து இருக்கு பணம் இருக்குது ஏக்கர் நிலம் இருக்குது அப்படி எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க ஆனா தாய் மாமா வீட்டுல ஒரே ஒரு பொண்ணு தான் ஓ உங்க அம்மாவுக்கு அண்ணன் வீட்டுல பரவாயில்ல அந்த வீட்டுல ஒரே பொண்ணு அங்க ஏக்கமான சொத்து ஏராளமான சொத்து பணம் வீடு எல்லாம் வாசல் நிறைய எல்லாமே இருக்குது என்ன பண்ணாங்க என் மாமா பொண்ணு கல்யாணம் வச்சாங்க ஓ ஏன்னாக்கா இங்கேயும் பணம் அங்கேயும் சொத்து வேற எங்கன்னா போனா குடிகாரன் மாட்டி அந்த சொத்து அங்கே கொடுமே அங்க போயிடும் நம்ம சொத்தோட சொத்து பணம் சேர்த்து உறவா இருந்தா சொந்தத்தோட சொந்தம் நல்லா இருக்கும் ரைட் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க என்னடா சோகத்தை கண்டேன் ஏண்டா ஒரு தாய் மாமா பொண்ணு உனக்கு திருமணம் செய்யாச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணல இருந்து நீ இதுவரை குடும்பத்தை நடத்த வேண்டியதான் நடத்தலாம்டா ஏன்னா அந்த பொண்ணு வயசுக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கடா ஏன்னா அம்மா அவசரப்பட்டு பண்ணியா சொத்து எங்கேயும் போக கூடாது சொந்தமாச்சு வயசுக்கு வராது மினிட்டே படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டோம்னா இது நம்ம பொண்டாட்டி ஆகி போகுது ஆமா எப்படி நம்ம பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்ப கொண்டு முடிச்சா இது ஏன்னா சொந்தத்தோட சொந்தம் ஆகி போகுது ஆமா இதுக்கு மேல எப்படி ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டா எப்படி ஒண்ணு அப்பள பாயாது அப்படின்னு கல்யாணம் வச்சாங்களே வயசுக்கு வராத பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன பண்றது வீட்டுல இருந்து என்ன பண்றது ஏன்னா அப்பனா வயசுக்கு வரட்டும் ஏன்னா இப்ப பூத்த மலர் எடுத்து போந்தா இந்த பூத்த மலர் எடுத்து போந்தா வாசனை வரும் இந்த பூத்த பூ எடுத்து போந்தா வாசனை வரும் இந்த அரும்பு எடுத்து போந்தா வாசனை வராது இப்போ பொண்டாட்டி அரும்பு மாதிரி அதனால பூக்கல வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்லிட்டு நேரா பாம்பாய் போனேன் ஏண்டா தமிழ்நாட்டுல கெட்டு பட்டணம் போன போச்சு சொன்ன நீ ஏண்டா பாம்பே போற இங்க இருந்து சென்னைக்கு போனா ஒரு மாசம் வேலை செய்வான் அந்த சம்பளத்தை அப்புறம் வந்து 800 வருவான் பஸ் வர செலவாயிடும் சம்பாதிக்கவும் வீட்டுக்கு வரவும் வாரம் வரும் அப்படியே பெங்களூர் மெட்ராஸ்னா பக்கம் வந்தா செலவாயிடும் ஆமா ஒரே பாம்பாய் போயிடுமா
அங்கே கிடக்கலாம் பாரு. ஆமா பாம்பாய் போயிட்டு ஒரு 6 மாசம் வேலை செஞ்சேன். 6 மாசம். ஆமா பரவாயில்ல. 6 மாசம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு ஒரு நாளைக்கு 900 ரூபாய் சம்பளம். பரவாயில்ல, நல்ல சம்பளம்டா டேய். ஆஹா. என்ன இட்டு மாதிரி பால 900 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு என்ன வேலை? ஓ என்ன வேலையா? கக்கூஸ் கயிறு வேலை. சக்க டேய், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ஒரு மனிதனா பிறந்து விட்டா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம். அது எதை செஞ்சேன்னா Right. நமக்கு தேவை பணம். பணம். கக்கூஸ் வேலை செய்யறேன். பரவாயில்ல. 6 மாசம் வேலை செஞ்சிருந்தேன். எங்க ஊரு தாங்கல இருந்து பம்பாய்க்கு லெட்டர் வருது. ஓ அது இன்னொன்னு வருது. ஓ பொண்டாட்டி வயசுக்கு வந்துட்டா அதான் சக்க அப்படின்னு லெட்டர் வருது. ஓ நீ எங்க இருக்கிற? நான் பாம்பாயில இருக்கிறேன். ஓ முண்டாட்டி என் ஊர் தாங்கல இருக்கா. அப்படி இருக்க வயசுக்கு வந்தா லெட்டர் வருது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல தான். அப்படி ஒரு 10,000 ரூபாய் மணி ஆர்டர் பண்றேன் பொண்டாட்டிக்கு. ஏண்டா 10,000 மணி ஆர்டர் பண்ற லெட்டர் வந்த உடனே நீ கிளம்பி வர வேண்டியதானே? பணம் சம்பாரியா? ஓ பணம் பேங்க்ல ஏற உனக்கு பணத்து மேல போகுது ஆசை. ஆசை அடே அப்பா, ஏன்னா மாசம் 27,000. ஆமா. என்ன வருஷத்துக்கு என்ன 3 லட்சம் 3 லட்சம் வருது. சரி வரட்டும். ஒரு 10,000 மணி ஆர்டர் பண்ண எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்படி வயசுக்கு வந்திருந்தா என் சொந்த செலவுல மஞ்சள் தண்ணி சுத்துங்க. ஓ என் பொண்டாட்டிக்கு சொந்த செலவுல மஞ்சள் தண்ணி சுத்துங்க. அப்படி 10,000 மணி ஆர்டர். அப்புறம் ஒரு 10 மாசம் போயிடுச்சு. அப்புறம் 2வது லெட்டர் வந்து பாம்பாய்க்கு. அது என்னன்னு வருது? உன் பொண்டாட்டி முழுவாம நீ எங்க இருக்கிற? பாம்பாயில இருக்கிற. உன் பொண்டாட்டி என் ஊர் தாங்கல. அப்படி இருக்க முழுவாம லெட்டர் வருது. ஆமா. ஓ இது ஒரு நல்ல விஷயம் தான். இது ஒரு நல்ல தான். அப்படின்னு ஒரு 20,000 அனுப்பிச்சு விட்டான். ஏண்டா அப்பயும் உன் வீட்டுக்கு வரலடா? வீட்டுக்கு வரலாம். ஏன்? பணத்து மேல ஆசை. ஓ ஏன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கும்பலா எடுத்தோம்னா ஊர்ல போய் ஒரு கிணறு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், கிணறு வெட்டலாம், பம்ப் செட்டு போடலாம். அந்த ஆசையில இந்த பணத்து மேலேயே போகுது. இந்த சொத்தோடு சொத்து சேர்க்கட்டும். அப்படின்னு ஒரு 20,000 அனுப்பிச்சு விட்டேன். அப்படி போல எதுக்கு அது? அப்படி முழுவாம இருந்தா என் சொந்த செலவுல வளைகாப்பு நடத்துங்க. ஓ அதான் சக்கா பிரமாதம் தான். அப்படி சொல்லி 20,000 அனுப்பிச்சு விட்டேன். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. ஓ 3வது ஒரு லெட்டர் வருது பாம்பாய்க்கு. அது என்ன தத்தி வருது? குழந்தை வந்துச்சு. பொண்டாட்டி 2 புள்ள பெத்திருக்கான். நீ அங்க இருக்க, நான் பாம்பாயில இருக்க, இங்க 2 புள்ள பெத்திருக்கா. அப்படி லெட்டர் வருது. இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு 15,000 அனுப்பிச்சு விட்டேன். அப்படி போடு. எதுக்கு அது? அப்படி 2 புள்ள பெத்திருந்தா அதுக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஓஹோ காது குத்துங்க. காது குத்து பிறந்த நாள் கொண்டாடுங்க, காது குத்துங்க. ஆமா. அதுக்குள்ள முடிஞ்சா நான் ஒரு 30 லட்சம் ஆனா வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அனுப்பிச்சு விட்டேன். முடிஞ்சா ஒரு 2.5 வருஷம் வேலை செஞ்சேன். பரவாயில்ல. மஞ்சள் தண்ணிக்கு போல வேலைக்கு அப்பவும் போல 2 புள்ள பெற்று அதுக்கும் போல நம்ம ஊரை நம்ம தெருவில் நடந்து போனா அப்படி ஊரு தாங்களுக்கு வந்து தெருவில் நடந்து போனா என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன கேவலம் இப்ப இவங்க ஒரு குடும்பம் குட்டின்னு பொண்டாட்டின்னு காரி போய்வாங்க. ஒருத்த காரியத்து போற மாதிரி வச்சுக்கலாமா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ரோசமா கிளம்புறேன். ரோசமா பாம்பேல திருவண்ணாமலை வந்து ட்ரெயின் இறங்கினோன்னா பஜார் உள்ள போனேன். அங்கேயே போறேன். புள்ளைங்களை தின் பண்றேன். என்ன பிய புண்ணாக வாரி போட்டு போவோம். 2 வருஷமா பாம்பாயில இருந்து புள்ளைங்களுக்கு பிய புண்ணாக வாங்கி தின் பண்ண வாங்கி போட்டா 1 கிலோ 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ அப்படியே அப்படி பஜார் உள்ள பூந்த பாரு. என் ஊரை எதிர ஒருத்தன் வந்தான். ஊரு தாங்களா எதிரில வரான். அவனை கேட்டான், எப்படி மச்சான் நான் பாம்பாய் போய் 2 வருஷம் ஆகுது, என் குடும்பம் எப்படிறான்னு கேட்டான். எடுத்து விட்டாம்பாவா? எப்படி உன் குடும்பம் பொடி கட்டி பறகுறாங்க? எந்த வகையில பறகுது கேட்டான். நீ பாம்பாய் போனாலும் உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டிய மரியாதை வச்சுக்கிட்டு 2 புள்ள பெத்திருக்காண்டா சொன்ன தாண்டா. அப்பதாண்டா எனக்கு பொறி கிளம்புது. கோவம் பொறி பறக்குது. லெட்டர் வரும்போது கண்டுக்கல, இந்த தந்தி வரும்போது கண்டுக்கல, தெரிஞ்சுக்கல. சொன்ன தாண்டா பொறி கிளம்புது. கோவம் பொறி பறக்குது. கோவம். ஆமா. இதுக்கு மேல அவன் வீட்டுக்கு போய் அவன் தாங்களுக்கு போறோம் அவனை ஆளை வச்சு கொளுத்துறோம், ஊரை விட்டு துரத்துறோம். அப்படி கோவமா போன பாரு. போன உடனே தெருவாசி படி மூடிடுச்சு. உன் வீடு மூடிச்சு பாரு. விழுக்குன்னு முட்டை ஒண்ணு பாரு. அருவாளோட சாஞ்சி போச்சு. அப்படியே அருவாளு கதவோட சாஞ்சி போச்சு. இப்படி போய் எட்டி பார்த்தா, அப்படி உள்ள போய் அப்படி எட்டி பார்த்தா 2 பேர் ஒரே படிக்கிறாங்க. யாரா? என் பொண்டாட்டியா சகலியோ? அவனு முக்கியம். பார்த்தா புடிச்சா போயிர இட்டு போனேன். பஞ்சாயத்துக்கா? இல்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? இல்ல. வேற எங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு. ஆமா. எதுக்கு தெரியுமா? என் மேல இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர் எழுதி வச்சுட்டு இப்ப பொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா இருக்கு. உன் பொண்டாட்டி எதுக்கான ஒரு பரிவரிட்டு குடும்பம் பண்ணி 2 புள்ள பெத்து வச்சுக்கிறான். ஆமா. உன் பேர்ல இருந்த 2 ஏக்கர் நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சுக்கிற எந்த விதத்துல நான் பண்ணத்தாண்டா நல்லது. எப்படி? நான் எங்க இருக்கிறேன்? பாம்பே. என் பொண்டாட்டி எங்க இருக்கா? தாங்கல்ல. என் குடும்பத்தை வேலைய அவன் குடும்பத்தை
வேலையை எடுத்துக்கட்டி செய்தானே அவன் பாவத்தை நான் வச்சுக்கலாமா? அவன் கஷ்டத்தை நான் வச்சுக்கலாமா? எனக்கு சொத்தா செத்தா சொருங்க கிடைக்குமா? நரகம் தான் கிடைக்கும். அதனால்தான் ரோசமா என் மேல இருக்கிற 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சேன். நான் ரோசக்காரன்டா. இப்ப எனக்கு அது ஒரு நல்ல விஷயம். நான் திடீர்னு சேவை பண்ண போனாச்சுக்கா காசு கேட்க மாட்டான். சகல வந்துட்டான். நீ கூட்டு போய் உனக்கு வேணும் ஃப்ரீயா சேவ் பண்ணி விடுவோம். போடா பிச்சைக்கார போன நாயா. கல்பட்டு நகர் கல்பட்டு நகர் கல்பட்டு நகர் கல்பட்டு நகர் சரியாதா வந்தாயம்மா துர்க்கையானே சரியாரே ஜெயமாமா கல்பட்டு நகர் சரியாரே வந்தாயம்மா துர்க்கையானே குடி
கதிய என்ன கதிய என்ன கதிய மாறி போறான் அந்த செருப்பு பையா 5 வருஷமா போடுறான் செருப்பு 5 வருஷமா போடுறான் இந்த வாய்க்காலுக்கு வாய்க்கா போருக்கு போற அந்த கடல் பந்தமையா அங்க பாத்து இடம் பரவாயில்ல அந்த பாப்பா வரும்போதே நீ வந்து நின்று கேள்வி வந்திருக்குமா? அந்த கடலை பந்த பையன் எங்க போய் அந்த வட்டிலிக்கு பேசுறான் ஏண்டா அந்த பாப்பா என்ன கேள்வி கேக்குது? என்ன கேக்குது? வாய்க்கா வரப்பு போனோம் வைக்க போரு போனோம் ஆளை காணணுதே. ஆமா இந்த கேள்விக்கு பதில் உண்டு. பதில் உண்டா? ஆமாண்டா. அது என்ன அப்படியே வாய்க்கா வரப்பு போனோம் வைக்க போரு போறணும்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா என்ன ஆகும்? வரமாடு போற மாடு புடிஞ்சிட்டு போவோம். அந்த மாதிரி கொம்பால கண்டவு முடிங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். ஏரி வாய்க்கா பொது வாய்க்கால் என்ன வரும்? ஓ வாய்க்கால் தண்ணி வரும். அந்த தண்ணி என்ன பண்ணுவாங்க? போறவங்கள வாய்க்கால மடமாத்திட்டு போவான். அந்த மாதிரி கொம்பால கண்டவு மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம். அதான் வாய்க்க வரப்பு போனோம் வைக்க போருக்கு போனவன் ஆளை காணுனது அந்த பாப்பா. அப்படியா சொல்லிச்சு? ஆமாண்டா. வர்ற வெறிக்கு கட்டதான சொல்லிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தட்டு போட்டு வச்சா 10வது சொல்ல அந்த கம்யூனிட்டி பையனுக்கு தொட்டில காய்ச்சி வச்சிருந்தேன். அந்த குடிச்சடி அந்த ஆத்துல எந்த ஏரியில எந்த குளத்துல முக்கிய எனக்கு தெரியல. அந்த கடல் பயம் வந்து சொல்றது ரைட்டுதான். தட்டுல போடுறது நான் சாப்பிட்டேன், தொட்டில போடுறது அது அவன் தான் சாப்பிட்டான். ஆமா நான் தொட்டில கட்டி விட்டா சாப்பிடுறது. ஏன்னா அம்மா தொட்டில போட்டு வச்சுச்சே. ஒருத்தனுக்கே பிறந்தா நேரப்பு வந்திருப்பான். அவன் தான் ஒரு தெருவுக்கே பிறந்தாச்சு. பரவாயில்லடா. டேய் எதிர் வீட்டுக்காரனு பிறந்தான். எதிர் வீட்டுக்காரு கந்தமத்தியால் தான். ஏன் கேள்வி விடு. ஓ மனோ ஒரு பாட்டு விடு. இந்த பாப்பா பார்த்தோன்னே எந்திலே வந்துச்சு தண்ணி கண்ணுல கண்ணுல. பாப்பா பாப்பியா பார்த்தா மூடு காட்டினா அப்புறம் பார்த்தா மூடு யாராவது அதான் மூடுங்க. பாப்பா உன்னை பார்த்தோன்னே பாட்டு வந்துருச்சு. என்ன பாட்டு பாடுதா? பாடா பாப்பா. ஓ ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பதெல்லாம் கண் முழிச்ச. ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பதெல்லாம் கண் முழிச்ச. ராப்பதெல்லாம் கண் முழிச்சி ராணி ஒன்னை கை பிடிச்ச. ராப்பதெல்லாம் கண் முழிச்சி ராணி ஒன்னை கை பிடிச்ச. ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பதெல்லாம் கண் முழிச்ச. ராப்பதெல்லாம் கண் முழிச்ச ராணி ஒன்னை கை பிடிச்ச. சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம். சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம். ஏன்னா மனோ நான் பாட்டு போடுறேன் பாப்பாக்கு ஆடுது. ஆமா எனக்கு ஆடுதான் பாக்கம். ஆடு ஆடுறிய ஆடுறிய நம்மளுக்கு ஓ நம்மளுக்கு நமக்கு கீழே ஆடும் அந்த பாப்பாக்கு மேல ஆடும். மேல ஆடையம்மா. சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம். சித்திரை மாசத்துல திருவாரூர் தேரோட்டம். திருவாரூர் தேரோட்டம் தேவி ஒன்னல கண்ணோட்டம். திருவாரூர் தேரோட்டம் தேவி ஒன்னல கண்ணோட்டம். நான் பாக்குறேம்மா. நீ அடிச்சா சந்தேகம் வராது. அடிச்சா கண்டிப்பா ஒரு தங்கச்சி அடிக்கிறான். ஒரே வெட்டு வெட்டு விடு. அந்த பாப்பாட்டு மட்டும் வச்சுக்கணும். அந்த பொண்ணு பார்த்து அது ஒரு எட்டு மாறப்பெல்லாம் நீ மட்டும் தான் பாடமேலே போவியா? இல்ல பாடமலை போகணும். கம்யூனிட்டி உனக்கு மட்டும்தான் பாடம் தெரியுமான்னு கேட்டேன். பாடம் தெரியும் போடுற பாடி எனக்கு தெரியும். நீ பாட பாக்க பார்த்தா பாட. எருமாடு மேச்ச பையா ஜெரிக்கர ஜெரிக்கர ஓரத்தில எருமாடு மேச்ச பையா. நீ தானே ஏறிக்கிறான்னா ஏரிக்கிற ஓரத்துல திருமாடு மேச்ச பையா சொன்ன. எருமாடு மேய்ச்ச பையா யார பாத்தியா? ஜெரிக்கர ஓரத்தில எருமாடு மேச்ச பையா ஜெடின்னு கேட்க வந்தாயோ. அட பொட்ட அட பொட்ட அட பொட்ட பையா ஜெடின்னு கேட்க வந்தாயோ. ஜெரிக்கர ஓரத்தில எருமாடு மேச்ச பையா ஜெரிக்கர ஓரத்தில எருமாடு மேச்ச பையா ஜெடின்னு கேட்க வந்தாயோ. பொட்ட பையா
ஆத்துல பிச்சைக்கார போன பையா அதனால நான் போனேன்டா நீ உங்க அம்மா சுத்தமா சத்தியமா தாண்டா பாக்கம் போல ஒரு புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி ஏய் அப்படிதான் தாவிட போறா ஆகாசம் பாடி ஓடிடுறா ஏம்மா மீன் மேத்த வேணாம் ஆமா வணக்கம் வாந்தி வரும் ஏய் வணக்கம் வாழ்வதரும் ஆமா வாங்கய்யா வணக்கம் என் கூட வந்தா 10 மாசம் தரும் உனக்கா இருப்போம் தங்கச்சி இருப்போம் பெரியா தருப்போம் சித்தா தருப்போம் அவன் இருப்பா தேவடி இருப்பா லங்க மாதிரி இருப்பா அவளை பார்த்து சொல்லு கம்மியாட்டி உன தொட்ட கட்டியால அடிப்பான் அந்த பாப்பா பருப்பு கட்டியால அடிப்புன்னு பாப்பா அம்மா வேகமா பேசி கொண்டாடுது பத்தியா பாப்பாவுக்கு கொண்டியே அழகு அப்படியா ஏம்மா நீ என்னங்க அடிச்ச இப்படி அடிச்சா நான் வந்து மாதிரி அடிச்சேன்னா ஒருத்தன் தம்பி அது 2023 உங்க வேலை இப்ப 2024 நாங்க ஆமா வேலை அப்ப நீங்க தான் எங்களை அடிப்பீங்களா ஆமா அப்படியே அடிப்போம் அப்படின்னா நமக்கு வேலை மீதி ஆயிப்போச்சு தம்பி அது நிக்குது பாரு அது ஏன் நினைச்சா ஒரு அடி எடுத்து தொங்கி போடு கம்மியாட்டி நீங்க யார்கிட்ட தப்பா என்ன பேசுவீங்களா பாப்பா 500 போறேன் அப்படி இருக்குதான் அவன் பொண்டாடி கண்ண பொண்டாடி வேற ஒருத்தோட கூட்டி வச்சுட்டு போனேன் அவன் பக்கத்து விட்டு தான் நான் இதுங்க சொல்ல அப்ப நீதான் வச்சு ஏண்டி ஒரு தாலி அறுக்க சொல்லமா அவன் கொண்டாடி யாரு கேட்டியா யாரு நீதான் இது எப்ப 7 வச்ச கூட எனக்கு கேட்டாதா சாமி நோ ப்ராப்ளம் விக்ஸ் மாத்திரை போடுங்க செருப்பல அடிப்புங்க மூஞ்சிக்கு பல்லு போட கேள்வி கூட வர மாட்டேன் கம்மியாட்டி பையா இவனுக்கு வரும் ஒரு ஆம்பியா சபை லட்சுமி கடாச்சி சபை கச்சோர் கட்டோர் கச்சோர் ஆமா மாதா பிதா பிதா குரு அது தெய்வம் தம்பி நீ எதற்காக நாடகம் தெரியல கேட்டுன்னு சொல்றேன் திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி வருவா யாரு பிச்சைக்காரியா அப்படி இல்ல வரேன் அம்மா தாயே இந்த பிச்சைக்கார தான் நீ போன இல்லைன்னு சொல்லாங்க எதற்காக பவுனம்மாள் அந்த அம்மா 4ஆம் பள்ளி சேர வேண்டும் என்று ஒரு நாடகம் ஆமா தம்பி அந்த அம்மனுடைய பதத்துக்கா இங்க அமர்ந்திருக்காங்க பாத்தியா ஆமா அருமையை தகுந்த மரலுக்கும் நம்ம நாடகம்ல இருக்கக்கூடிய சேகரப்பா அவருடைய பதத்துக்கா ஹரிதாஸ் மாமா அவருடைய பதத்துக்கா அவங்க புள்ளதான் நானு என்னையும் வாடா போறாங்க அதெல்லாம் தம்பி காலையில அப்புறம் வருவே வேலைக்கு ஏய் சிங்கிள் சொல்லி வேலைக்குமா ஏன்னா அங்கதான் டிராக்டர் ஓடுறான் நான் அவருடைய வாழ்த்துக்கா இந்த சிறியவனுக்கு ஒரு கோடி வணக்கம் சண்முக வந்தனே யாரம்மா என்ன கரசி என்ன ஏது விளக்கம் அதாம்மா நான் சொல்றேம்மா யாரம்மா எந்த ஊரம்மா என்ன ஆயிடுச்சா மேரேஜ் பண்ணிட்டியா எத்தனை பேர் போற எத்தனை லைன்ல வச்சுக்கிற உள்ள பெத்துட்டியா உள்ள கலச்சிட்டியா வீட்டுக்கு பொம்பளைட்டி போவா அந்த மாதிரி அதெல்லாம் மாமாச்சா இருக்கான் என்ன பேசுறா சரி என்னக்கோ எப்படி சொல்லு சரி போ சொல்லுமா மாட்டில் வராது அவனை தான் வராது மாட்டில் அவன் தான் முக்கியமான முக்கியத்துவம் வீட்டில் காய்கறி பண்ணுறாங்க மாதிரி இதெல்லாம் வராது நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு போட்டு காய்ச்சி தான் வந்து வேணாம் காமெடி
தம்பி தாண்டிகால் வளர்த்த இங்கே ஆழ்வார் பாருங்க. குடியே. ஏய் பாரு. நான் சூர்பனகை இது என் அண்ணன் யார் தெரியுமா? ராவணேஸ்வரன். அவருடைய தங்கை என் பேர் தான் அழகு சூர்பனகை. தம்பி எனக்கு இன்னொரு உருவம் இருக்கு. அகோர ரூபம். அதை வரச்சிராத. சரி அப்படி இருந்தாலும் இந்த தினத்தில் தாண்டிகார் வனத்தில் தண்டகாவனத்துக்கு போக வேண்டும். தண்டகானத்துக்கு போக வேண்டும். ஆமா. கலந்துட்டாரு எங்க அண்ணனை. சாப்பாடு தினந்தோறும் சாப்பாடு எடுத்து போக வேலை. 8 கோடி போக வேண்டிய வேலை. ஆமா. இந்த தினத்தில் போக வேண்டும். எங்க அண்ணனை போய் பார்க்க போலாமா? போலாம். சரி. தண்டகாவனம் கண்ண தேடி. தண்டகாவனம் தன்னை நாடியே அழகு சூர்பனகை. இப்படியாக அழகு சூர்பனகை தண்டகாவன சென்று போக அந்த நேரத்தில் இதோ கர துஷ்டாதியர் போர். முனியர் இல்ல சூரம் இந்த சூரம் தானே இதை போய் தண்ணி சொன்ன நீ வேற எங்க அரக்கணவன் யாரு கட்டியாரா ஹரி அப்படிதான் வருது. யாருக்கு சொல்ற? ஏன்டா கொட்டாலையை கட்டி போடுறதுலாம் அவுத்து விட்டுட்டு இந்த இருக்காங்க. நேரத்துல இருந்தா கம்மியாட்டு அவுத்து விட்டான். டேய் டேய். ஐயோ ஐயோ. அவன் அவுத்து விட்டுறான். என்ன பண்ணுதேடோ? ஓய். எனக்கு என்ன கேரகமோடா? அடே, என்ன பீடித்ததோடா? ஓய், என்ன கேரகமோடா? ஓய், என்ன பீடித்ததோடா? அடே, என்ன கேரகமோடா? ஐயோ ஐயோ. போச்சு போச்சு. அவன் அங்கிருந்து ஓடியாந்தா கலகலன்னு சுத்தினா நம்மள இழுத்து போடு கேட்ட கேள்விகளை படிக்கிறானே அவன் ஒரு அப்படிக்கா பொறுத்துட்டு அந்த கம்ப்ளீட் பையன் பாபா 10 பேருக்கு பொறுத்துருப்பா பாபா சும்மா ஓடி வந்து அடிச்சான். என்ன ஓடியாந்தா கையா பையா கொஞ்சம் ஓடி வந்து அடிச்சானே. நீ மட்டும் ஓடி அந்த பூந்து தானே. வாயா அவன் கூட்டுக்கு வா
இவனுக்கு நான் மந்திரம் வச்சுக்கவா என்ன எங்க போன அவன் சூத்திரியம் ஆயிலும் பாஸ்திரியம் ரத்தம் புடுங்கும் சூனிய கார்த்தா வரானுங்க கோய் மசூர் வந்துக்கிறானுங்க வந்து டிங்கு டிங்கு எங்க போறா மேல் மலையாளம் கீழ் மலையாளம் வட மலையாளம் தோசை மலையாளம் தெற்கு மலையாளம் இந்த அனைத்து மலையாளம் போய் நான் மந்திரம் கத்திட்டு வந்துக்கிறேன் அவனுக்கு நான் மந்திரம் ஊதுறேன் எரி தாம தட்ட நிலைக்கும் ஒருத்தர் மந்திரமா மந்திரத்தை ஊதுறப்ப நல்லா வேண்டி வேண்டி இந்த ஊரு சாமி வேண்டாம் அவனுக்கு கூட்டு நிரப்போ சாமி என்ன தின்றீங்க பீ தின்ற நாலா மொழி கலந்து போச்சு அந்த ஒண்ணா கூட்டுறீங்க ஒண்ணு கூட்டுறேன் ஆமா வா 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 கை செக்கமாக தட்டாய் பண்ணி விட்டுற பாரு ஐயே நல்லாடியா அவன் எப்படி அடிக்கலாம் கை வைடா எங்க மந்திரம் வேலை செய்கிறாரு மலையாளம் போய் வந்துக்குது மலையாள மந்திரம் பாத்தியா எப்படி இருந்து பாரு மலையாள மந்திரம் இங்க வா நக்குன்னு பாரு மந்திரவாதி மந்திரவாதி என்னடா ஆச்சு இப்ப அவருக்கா இது என்ன 2014 2024 இப்போ அது ஃபேஷன் நோடிப்பு இப்ப அச்சா அப்படிதான் வரும் ஏடா மூடு முட்டாங்கவா அடி சத்தம் கேட்டாலும் வெடி சத்தம் கேட்டாலும் உடனே நொடிப்பு வரும் அடி சத்தம் கேட்டாலும் வெடி சத்தம் கேட்டாலும் இந்த மாதிரி நொடிப்பு வருமா அப்படி அடி சத்தம் வெடி சத்தம் கேட்டா நொடிப்பு வரும் நொடிப்பு வரும் அவர் அச்சாதான் நொடிப்பு வருது ஆமா என் மகனே ஒண்ணு அது தெரிஞ்ச அப்படி வா புடிங்கிட்டு போவான் அதான் நான் சொன்னேன் அடிச்சத்தம் கேட்டா வரும் அடிச்சியா அதனால நான் நொடி போறது ஆமா அவருக்கு அடிச்சா நொடிப்பு வரும் ஆமா இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு சித்தமா சித்தமா நல்லா இருக்கு ஆசைப்பட்டா மருமக போன் பண்ணா எங்க மருமக போன் பண்ணா என்ன
வீட்டுல கன்னியாடி. யாரு அவனை சொல்லுங்க. அவனை. ஏய், விளக்க முடித்து விட்டுதா ஆஹா. அண்ட மண்டாரங்க தோளா சொல்ற கோயா இல்ல சொல்றாங்க அம்மா. பாங்க மோட்டா அட யாரங்க என் மந்திரி சொல்றாயா கந்திரி ஏய் தல யார் ஏய், கசம். அதே எடுத்து. நான் சொல்ற மாதிரி சொல்லணும்டா டேய். ஏய், எப்படி? டேய் நீ எப்படி சொன்னாலும் அவன் அடிக்கிறான். அடிக்கிறான். நான் சொல்ற மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை அவன் பார்த்து பயந்து ஓடுவான். அடிக்க மாட்டானா? அடிக்க மாட்டான். இந்த நேரம் தான் எனக்கு வேற சொல்லு. நீ அங்க போய் இப்படி நின்னு இப்படி திரும்பி அவனை பார்த்து ஆ. ஏய் காளா ஓ டே காளா. அப்படின்னு கூப்பிடு. கூப்பிட்ட உடனே அவன் என்னான்னு ஊங்கொட்டுவான். ஊங்கோட்டுவான். அடா காளா ஓடாய். ஓ இது தெரிஞ்சு அடிக்க மாட்டான். மனையார் சொல்ல எடுத்தாங்க. நீ அவன்கிட்ட சொல்ல அவனை சொல்ல டேய் காளான்னு கூப்பிட சொல்லு அடிக்கிறான்டாமா. சமயம் பார்த்தாலும் எப்படி விளக்கும் லட்சக்கணக்கிலே போய் சபை கொள்ளாட்டாடா கண்டாடி. லட்சக்கணக்கிலே போய் சபை. யாரங்க என் தலையா அம்மா சனியா அங்கிருந்து வரா பாரு. அங்கிருந்து வந்து மொத்தையா சனியாகி போறேன் ஏன் சனி ஆகி போறேன்? ஒரு ஏழு ஏத்தா. எங்க நீங்க அப்படியே வராங்களா அட்டை அது பேரு பிடிச்ச பழக்கமா? மரம் பிள்ளையாட்டம் சாவு ஒரு மரிமாவை போன் பண்ணா எங்க வந்து கேட்கலாமா அவெல்லாம் பண்ணுவானு. பையனுக்கு தான் போன் பண்ணாங்க பையனுக்கு போன் எடுக்கலாமா ஒரு பையன் போன் போன் அடிக்குதுன்னு எடுத்தா எடுக்கலாமா எடுக்கூடாதா? பையன் காலேஜ் படிக்கிறான் லவ் பண்ணுவான் தான் பண்ண மாட்டானா அதனால அதுக்கு போன் எடுக்கலாமா அங்க வா வாடா அப்படி எடுத்தாலும் தப்பா. வாடா அப்படி சரிப்பா யாரு ராஸ்கல் பிதா குருதேவ் ஆமா இப்ப ஒரு சபையோட வந்திருக்கு நம்முடைய நாடக கம்பெனி ஆசிரியர் கலை மாமணி சேகரையா மற்ற கிருஷ்ணய்யா இவருடைய பாதத்திற்கு நம்மோட நாடகம் நடிக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கு இந்த சிறியவன் சிறந்த ஆண்டு வணக்கம் நாளை பார்த்த விளக்கம் சொல்லப்படா துணியத்து போடுங்க என்ன மகரத்தமா பேரு? இல்ல நான் கரெக்டா சொன்னேன் எனக்கு ஞாபகம் இல்ல சத்தியத்தை காது கேட்காத எனக்குதான் காரி முட்டை கேட்டுச்சுடா. அப்ப சொல்றேன் இப்ப சொல்லி பாரு மூஞ்ச பாருங்களா அது வேலை கோட்டை மாதிரி காரி முட்டை காரி அப்படி சொல்றது அவன் வாங்கிட்டாரா
தண்டகாவனத்தை சேர்ந்த சேர்ந்த கரதுஷ்டாதிகள். கரதுஷ்டாதிகள். ஆமா, இவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? கேளு, அவங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஏய், ஐயா, மொத்தம் எவ்வளவு பேர் நாங்க? 60,000 பேர் நாங்க. 60,000 பேர் அண்ணன் தம்பிகள். ஓயப்பா, இவனே ஐயா. அப்படி இருந்து போயிடும். தம்பி, நாங்க எங்ககிட்ட தீரம் இருக்கு, திறமை இருக்கு, வலிமை இருக்கு, அனைத்து இருக்கு. மொத்தம் நாங்க 60,000 பேர். 60,000 பேரும் வீடு வரலாம் என்றால் சொல்றபடா. மகாராஜா அப்படி மேல கை தூக்கணும், அதெல்லாம் சப்புன்னு விட்டணும். இப்ப விடுவார் பாரு உனக்கு. நான் என்ன பண்ணா, நான் கையை தூக்குனா வார்த்தையா நீங்களாம் விடுறாளா? வார்த்தை 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 வார்த்தை. ஏய், இந்த காட்டியாடி ஏமாத்துறா. அடிச்சு அடிய தொடக்கிறதா? அடிச்ச கம்யூனிட்டி மரியாதை இல்லையா? அப்ப அடிச்சவன் நான் கம்யூனிட்டியா? அப்படி சொல்றேன். ஏய், என்ன காட்டுறா மாறாவா? கம்யூனிட்டியா? நான் ஒரு குடும்பத்தை நான் கெடுக்க மாட்டேன். 10 குடும்பத்தை கெடுத்து வீட்டுல ஆள் எடுத்துவேன். மொத்தம் 60,000 பேர். ஆமா, அப்படி இருந்து போயிடும். நாங்க யாரும் அடைக்கலமா இருக்கோம். யார்கிட்ட? தென் நிலை ஆண்டு வரக்கூடிய ராவணேஸ்வரன் எடுத்து நாங்க அடைக்கலமா இருக்கோம். ஆமாண்டா, அடைக்கலமா அடக்கலாம். அடைக்கலமா இருக்கியா? ஆமாண்டா. ஐயோ, அப்படி இருக்கின்ற பொழுது நாங்க மொத்தம் எவ்வளவு பேர்? 60 பேர். தென் இலங்கையில் நாங்கள் தங்குவதற்கு எங்களுக்கு இடம் பத்தல. அப்ப பத்தாவது ஒரு காரணம் எங்க ராவணேஸ்வரன் என்ன சொல்றாரு? ஏன்னா நாங்க ராவணேஸ்வரன் கிட்ட வாங்கி சாப்பிடல, வாங்கி சாப்பிடுகிறேன். அவருடைய சின்ன தாய் பிள்ளைகள். சின்ன தாய் பிள்ளைகள். ஆமா, ஓஹோ, அவருடைய சின்னம்மாவோட பிள்ளைங்க நாங்க. அதனால தம்பி தானே. தம்பி, உங்களுக்கு இங்க இடம் இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க? கானகத்தில் சென்று தண்டகாருண்ய வனத்தில் நீங்க இருங்க. நீங்க இருங்க. அப்படி என்று அந்த தண்டகாருண்ய வனத்தை விட்டுருக்காரு. அப்படி இருந்த போதும் எங்க தங்கை இருக்கு பாரு. யாரு? எங்களுக்கு கஞ்சி கொண்டு வர வழக்கம். ஆமா, கஞ்சி கொண்டு வர வழக்கம். ஆனா இன்றைய நேரத்தில் தங்கி தான் சாப்பிட. ஆமா, ஓயப்பா. அதாவது இன்றைய தினத்தில் பசி அதிகமா இருக்கு. ஓஹோ, என்ன பசி அதிகமா இருக்கு? பசி அதிகமா இருக்கு. ஐயா, இப்படி நேரா போங்க. நேரா இப்படி விடுப்பாங்க. சும்மா சுட 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 தோசை அப்பளம் வடை எல்லாம் அப்ப நான் பீச்சுன்றாளா? இப்படி சொல்லி கொடுறீங்க. பசிக்குன்னு தானே சொன்னேன். அதுக்கு தானே ஓகே. மண்ணியா நாயா? மனிதன்டா. ராஸ்கே. அப்படி இன்றைக்கு பசி அதிகமா இருக்கு. ஆனா என் தங்கை இன்னும் வரல. அப்படி இருந்த போதும் என் தம்பி இருக்காங்க. ஆமா, கரண் தூசணன் திரிசரன் இப்படி சொல்லக்கூடிய என் தம்பி இருக்கான். அவரை நான் கூட சீக்கிரம் தம்பி தருப்பா.